மைக்க குடுறா இப்போ. டிவிக்கு எல்லாம் கான்வர்சேஷன் போற சாவடிச்சிருவேன் நானு. அரசியலே கிடையாது அது. அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். சொல்லிட்டாருப்பா. ஓகே. ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. இது பேசிக்கா ஸ்டாண்ட் அப் காமெடி. நானே இவரோட நிறைய வீடியோ பாக்குறேன். இவர் எதாவது திட்டத்தான் தான் நிறைய பண்றாரு தவிர ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணவே மாட்டாரு. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இங்க நின்னு பேசுறது? மயிரை புடுங்கலாம். நீங்க மன உளைச்சல் இருக்கும்போது உங்களை யாராச்சும் திட்டினாக்கா உங்க மனசு ஆறுதலா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா யாரையுமே எதிர்பார்க்காதீங்க. இவரோட ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோக்கு வந்து நீங்க போனீங்கன்னா கழுவி ஊத்துவாரு. மனசு சந்தோஷமா நீங்க வெளியே வரலாம். இப்போ ஒரு ஜோக் சொல்றாரு. வெக்கேஷனுக்கு என் ஷோக்கு வந்திருக்கீங்க. சூப்பர் மேடம். வேற என்ன? ஓகே, இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? எல்லா ஆம்பளையும் தனியா கைட்டா படுக்க போறேன். அண்ணகாரங்களுக்கு சுத்தம் விட்டுருக்க மாட்டாங்களா? அதான் வெளிய வர நீ உனக்கு. நீ என்ன பண்ற? நீ வாக்கில என்ன புடிக்கிட்டு இருக்க நீ? பூ உட்கார்ந்து. பிட்பட நடத்தியா? பாத்துக்கிட்டு இதுக்கு பேர் ஜோக்கா? எனக்கு ஒண்ணு புரியலடா. ஸ்டாண்ட் அப் காமெடி எங்கய்யா? எங்க? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இங்க நின்னு பேசுறது? என்னடா காமெடி பண்ண சொன்னா காசு விட்டு வந்து நான் கழுவி ஊத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாயில சிரிக்க